தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank God for His kindness that has gathered us together today. சகரியா புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to the book of Zechariah. இரண்டாவது அதிகாரம் The book of Zechariah, chapter 2, 7வது வசனம். verse 7. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Ho Zion, escape, you who are living with the daughter of Babylon, for thus says the Lord of hosts, after glory he has sent me against the nations which plunder you. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord of hosts says that after that there will be glory. அதன் பிறகு அந்த 8வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே ஒரு நல்ல வாக்குத்தத்தம் இருக்கிறது. And the second part of verse 8, there is a good promise. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். For he who touches you touches the apple of his eye. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். When we listen to this promise, it is so joyful to listen to. நம்முடைய சரீரத்திலே எந்த பகுதியிலுமே ஒரு காயம் இருந்தா அதை தொட்டா வலிக்கும். In our body, if there is a wound in any part of our body, if we touch it, it will be painful. ஆனால் நம்முடைய அந்த கண்மணி அதை நம்ம தொட்டாலே வலிக்கும். But the apple of our eye, even if we touch it, it will be painful for us. ஒரு 2 நாட்களுக்கு முன்பு கூட 17ஆம் தேதி அன்றைக்கு உள்ள டெய்லி டிவோஷன்ல சகோதரர் சகரியா போனன் இதை பேசியிருப்பாங்க. Brother Zach Poonen would have spoken about this on the daily devotion on Jan 17. அந்த கண்மணி அந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு பிரதர் பேசியிருப்பாங்க. Brother has spoken about how much the Lord loves us, and he loves us so much that so much as the apple of his eye. யாரெல்லாம் தேவனுடைய அந்த கண்மணியாக நம்ம இருக்க முடியும்? Who all can be the apple of God's eye? யாருக்கெல்லாம் அந்த பாபிலோனிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ளணும், இந்த உலகத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு இருக்கணுங்கிற விருப்பம் இருக்கிறதோ? Who all has the desire to redeem themselves, keep themselves away from the Babylon, they will be like the apple of God's eye. அப்படி விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்கிறவர்கள் தேவனுக்கு கண்மணியை போல இருப்பார்கள். Those who try to deliver themselves from Babylon will be like the apple of God's eye. அவர்களை சாத்தான் தொட முடியாது. Satan will not be able to touch them. தேவன் அப்படியே அவர்களை நேசித்து பாதுகாக்கிறார். God loves them and protects them. நாம் இன்னும் சபையில் அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம், அல்லேலூயா என்ற பதம் புதிய உடன்படிக்கையிலே எங்கே வருகிறது என்று சகோதரர் சகரியா போனன் பேசியிருப்பார்கள். We have heard this many times in the church about how the word hallelujah is being used in the New Testament. Brother Zach has made a reference to that. பாபிலோன் வீழ்ந்த பொழுது ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். People shouted saying hallelujah because Babylon has fallen. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம், The book of Revelation chapter 19, 2-3 வசனங்கள். verses 2 and 9. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Because his judgments are true and righteous, for he has judged the great harlot who was corrupting the earth with her immorality, and he has avenged the blood of his bondservants on her. And a second time they said, hallelujah, her smoke rises up forever and ever. மேலும் 17:5 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். In Revelation chapter 17 verse 5 we read, மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. And on her forehead a name was written, a mystery, Babylon the great, the mother of harlots and of the abominations of the earth. எனவே சகோதர சகோதரிகளே, இந்த பாபிலோனை குறித்து நாம் உணர்வுடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாபிலோன் எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்பதை நாம் தியானிப்போம். Yes, brothers and sisters, let us meditate on how
the spirit of Babylon can be in our heart, and how we can free ourselves from that spirit. சாத்தானை பார்த்து நாம் ஜாக்கிரதையுடையவர்களாக இருப்போம். We will be careful about looking at Satan. அல்லது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கிராஸ் சின், ஒரு அப்பட்டமான ஒரு பாவத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். Or we would look at some gross sin and we'll be careful about that. ஆனால் இந்த பாபிலோனின் ஆவி உலகத்தை குறித்து நாம் அநேக வேளைகளில் அஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க முடியும். But we could be careless about the spirit of the world, which is the spirit of Babylon. என்னுடைய தமிழ் வேதாகமத்தில் இந்த 17:5 போல்ட் லெட்டர்ஸில் அவங்க எச்சரிப்பாக எழுதியிருக்கிறார்கள். Even in the English version in Revelation 17:5, these words are written in bold letters. ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். Babylon the great, the mother of harlots and of the abominations of the earth. நம்மை அறியாமலே அந்த பாபிலோன் நமக்குள்ளே இருக்க முடியும் சகோதர சகோதரிகளே. This Babylon can reside within us without our being aware of it. ஒரு சகோதரர் சந்தீப் அல்லது சந்தோஷ் என்று நான் நினைக்கிறேன். I think it was Brother Sandeep or Santosh that spoke about this. அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. He has spoken a story. ஒரு வாலிப பெண் இருக்கிறாள். There was a young woman. அவள் ஒரு பையனை விரும்புவதாக அவள் சொல்லுகிறாள். She says she loves a young man. தன்னுடைய பெற்றோரிடம் அவள் தெரிவிக்கிறாள். She says this to her parents. பேரண்ட்ஸும் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன், என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. Parents also inquire about that particular boy. அவனை குறித்த மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் சொல்லுகிறாள். She says all the good things about that boy. அவனுடைய வேலை, அவனுடைய சம்பளம், அவன் எப்படி அழகா இருப்பான், எல்லா காரியங்களும் அவள் சொல்லுகிறாள். She said to their parents about how good he is, what kind of job he is in, all the good things about that boy. இவர்கள் உனக்காக ஒரு தேவபக்தி உடைய ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் விரும்புறாங்க. But the parents want that boy to be a born again person. ஆனால் அவளோ அந்த ரட்சிக்கப்படாத அந்த நபரை குறித்து வெளியரங்கமாக இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கா. But she was talking and praising about all the good things that are external about that boy. இப்போ அவங்க அம்மா அப்பா சரி ஓகே அந்த பையனை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. But the parents say, okay, let's now go and see that boy. அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. It's said about him that he is admitted in a hospital. இதை நம்ம ஒரு ஸ்கிட்டா கூட போட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. I don't remember correctly. I think we may have even played this as a skit. மருத்துவமனைக்கு போனாக்க அவர் சரி இவங்க ஒருவேளை நம்ம மருத்துவமனை அப்படின்னு ஒரு டாக்டரா அல்லது ஒரு பெரிய லெவலில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அவங்க போகிறாங்க. Maybe the parents thought that this boy would be in a good position in the hospital, maybe a doctor or somebody there. ஆனால் அந்த பையன் மாப்பிள்ள ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். But in actuality that boy is fighting for his life in the ICU. அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரே ஷாக்கு. The parents were shocked. ஏம்மா ஐசியூவில் உயிருக்கு போராடிக்கிட்ட ஒரு பையனையா நீ வாழ்க்கை துணையா எடுத்துக்க போற? And they are asking her, are you going to take this person who is fighting for his life at the ICU to be your husband? இப்போ நம்மளே அந்த பொண்ணை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். We would even think about this, how foolish a decision this is. அவன் இன்னைக்கு இறந்து போவான் அல்லது நாளைக்கு இறந்து போவான், இப்படிப்பட்ட ஒரு பையன்ட்ட வேற என்ன மேன்மை இருந்தா என்ன பிரயோஜனம்? So maybe he is going to die today or tomorrow, within days he is going to die. What good is it to consider him as a marriage partner? அந்த பொண்ணை பார்த்து நம்ம ரொம்ப சரியான foolish woman அப்படின்னு நம்ம நினைப்போம். We would consider that girl to be such a foolish woman. ஆனால் சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த உலகத்தை பின்பற்றி போகும்போது இந்த உலகம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு நம்ம காரியங்களை செய்யும்போது, but brothers and sisters, when we do things and conduct our life considering that this world is all that matters and this world is so much important, நாமும் அந்த மதிகேடான அந்த ஒரு கேர்ள் மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். And we would also be the same kind of foolish person as that woman. இன்னைக்கோ நாளைக்கோன்னு போராடி கொண்டிருக்கிற உலகம் இது. This is a world which is fighting for its life. அது எப்பொழுது வேணாலும் அழிந்து போகும்.
This world will pass away soon. நிலையில்லாதது, It's temporal. புகையை போல இருக்கிற ஒரு வாழ்க்கை. It's a life like a smoke. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நான் நித்தியத்தை மனசுல வைக்காம நான் டெசிஷன் எடுத்தா எவ்வளவு ஒரு முட்டாளா நான் இருப்பேன். How foolish I would be if I take decisions without considering eternity but considering the world. இந்த உலகத்துல இருக்கிற ஞானமுள்ள எந்த ஒரு தகப்பனும் தாயும் ஒரு சகோதரனும் தங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு ஐசியூவில் இருக்கிற ஒரு பையனை மாப்பிள்ளையா பார்க்கவே மாட்டாங்க. Any sensible father or mother would consider a person who is admitted at the ICU to be a husband, future husband for their daughter. இந்த உலகம் அப்படிதான், ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு பையனுக்கு சமம். This world is likened to that boy who is fighting for his life at the ICU. அதையா நம்ம வாழ்க்கை துணையா வச்சுக்க போறோம்? Are we going to consider that as our life partner? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரோக்கியமுடையவராய் நல்ல மணவாளனாய் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். Our Lord Jesus Christ is a hale and healthy bridegroom waiting for us. நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். He is waiting to give us eternal life. இந்த நாளில் நான் அந்த பாபிலோனை நான் விட்டு வெளியே வந்தால் நான் அவருடைய கண்மணியை போல நான் இருப்பேன். If I come out of this Babylon, I'll be like the apple of his eye. இந்த கான்டெக்ஸ்ட்ல வெளிப்படுத்தின விசேஷம் 16லே நான் ஒரு சில வசனங்களை நான் வாசித்தேன். In this context, in Revelation 16, I read a few verses. அதை பார்த்து ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை உணர்த்தினார், நான் கற்றுக்கொண்டேன். The Lord convicted me about certain things and I learned certain lessons from this passage. இந்த பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்னாடி அங்கே அந்த பாபிலோனை நேசிக்கிற ஜனங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம். We see how the attitude of the people who love Babylon is before Babylon was judged. 16:8-9 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:8-9. 16. Revelation chapter 16 verses 8 and 9. இங்க ஒவ்வொரு தூதனா அங்க ஒவ்வொரு பனிஷ்மென்ட்டை அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். Here in this chapter we read each angel coming forward and pouring out the wrath one by one on the people. அப்ப நாலாவது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. The fourth angel poured out his bowl upon the sun, and it was given to it to scorch men with fire. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. Men were scorched with fierce heat, and they blasphemed the name of God who has the power over these plagues, and they did not repent so as to give him glory. அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் அங்க வருகிறது. They received a punishment. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாதையினால கஷ்டப்படுறாங்க. They suffered that plague. நம்ம செய்ததுக்கு தான் தேவன் பனிஷ்மென்ட் கொடுக்கறாருன்னு நல்லா தெரியுது. They very well know that they were being judged because of what they did. ஆனால் அந்த சூழ்நிலையில கூட ஓகே நான் மனம் திரும்பணும், என்னுடைய பாவத்துக்கு தான் இது தண்டனையா வருது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரல. But even at that moment they did not have the heart to repent, realizing that they were being judged for their அந்த லாஸ்ட் லைனை கவனமா வாசிங்க. Let's read the last verse carefully. அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. They did not repent so as to give him glory. So ஒருவேளை அவர்களுக்கு அப்ப கூட மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I believe that even at that time they had an opportunity to repent. ஒரு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மென்ட் ஒரு வாதையில வைத்தாலாவது இந்த ஜனங்க மனம் திரும்புவார்கள் என்று தேவன் நினைத்திருக்கலாம். God could have thought, okay, if I give them extreme punishment, at least they would have a chance to repent. 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In verse 11 we read, தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. And they blasphemed the God of heaven because of their pains and their sores, and they did not repent of their deeds. இந்த காரியங்களை குறித்து ஒரு வேத ஆராய்ச்சி அந்த கான்டெக்ஸ்ட்ல நான் பேசல. I'm not speaking in terms of scholarly research on the scriptures. அந்த மனுஷர்களுடைய மனப்பான்மையிலிருந்து நாம் எப்படி மனம் திரும்பலாம் என்பதை நாம் தியானிக்கும்படி நான் பேசுகிறேன். I want for us all to meditate about how we can repent by looking at the attitude of those people. எனக்குள்ளே பாபிலோனுடைய ஆவி இருக்குமானால், if I have the spirit of Babylon within me, நான் உலகத்தை அதிகமாய் நேசிப்பேனானால், if I love the world so much,
எனக்கு ஒரு கரெக்ஷன் வரும்போது, when I receive some correction, தேவன் என்னை டிசிப்ளின் பண்ணும்போது, when the Lord disciplines me, எனக்கு மனம் திரும்பணுங்கிற எண்ணம் வராது. I will not have the heart to repent. ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க? They will think, why are they behaving with me like this? என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. They have misunderstood me. நான் செஞ்சதை இவங்க இப்படி பார்க்கறாங்க. Whatever I have done, they are seeing it in a different perspective. அல்லது நம்ம தேவனையே கூட நம்ம குறை சொல்லுவோம். Or we could even blame God himself. தேவன் என்னை கைவிட்டு விட்டார். God has abandoned me. அல்லது மனுஷர்களை நம்ம குற்றப்படுத்துவோம். Or we could blame men. ஆனால் எப்படிப்பட்ட காரியங்கள், கரெக்ஷன், டிசிப்ளின் எனக்கு வந்தாலும், but whatever correction, whatever discipline comes my way, ஆண்டவரே என்னிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. Lord, there is some lack in me. நான் மனம் திரும்பட்டும். Let me repent. எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. Lord, please show me what is inside of me. நான் எந்த மனுஷரையும் நான் குறை சொல்ல வேண்டாம். Let me not blame any people. அல்லது என்னுடைய காரியங்களை நான் இன்னார் தான் காரணம்னு அவங்க மேல பாஸ் பண்ண வேண்டாம். Let me not put the blame on others as they are the reason for my problem. மனுஷர்கள் என்னிடத்துல பார்த்தது கொஞ்சமா இருக்கும். Maybe what the others see in me is so small. உங்களுக்கு முன்னாடி நிறைய இருக்கு ஆண்டவரே. But before you there is so much that you can see. நான் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. Lord, let me repent. இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Here there is a word written. தேவனை glorify பண்றது. Glorifying God. நம்ம ஆண்டவரை glorify இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல glory தேவனை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. In the world people say, in the Christendom people say, let's glorify God and glory be to God. எது தேவனுக்கு மகிமையாக இருக்கும்? What will be glorifying to God? நான் வாயை திறந்து glory அப்படிங்கிறதோ அல்லது ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்படின்னு சொல்றதுனாலயோ தேவன் மகிமைப்படுவதில்லை. God is not going to be glorified just by saying glory to God or may your name be glorified. நான் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்புகிறேனோ, whenever I repent, என் மேல குறை இருக்கும் ஆண்டவரே. Lord, there is fault in me. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். Let me correct myself. நான் சரி பண்ணிக்கிறேன். Let me correct myself. ஜனங்கள் என்ன பங்க்சர் பண்ணட்டும். Let people puncture me. அல்லது என்னிடத்துல ஃபீட்பேக் கொடுக்கட்டும், எனக்கு குறை சொல்லட்டும். Or let them give me corrections and give me feedback. எனக்கு நல்லது ஆண்டவரே. It's good for me, Lord. அப்படின்னு நினைச்சு மனம் திரும்புகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். People who consider all those things and repent, they are the ones who glorify God. 9வது வசனத்தினுடைய கடைசியில அதை நம்ம வாசிக்கிறோம். In the last part of verse 9 we read that. அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். We read that they did not repent so as to give him glory. ஸோ நான் பாபிலோனுடைய ஆவி எனக்கு இருக்குமானால், எனக்கு தேவன் மனம் திரும்பும்படி ஒரு சூழ்நிலை அனுபவிக்கும் போது, if I have the spirit of Babylon within me and the Lord allows me a situation where I can repent, நான் மனம் திரும்புவதற்கு பதிலாக நான் தூஷிக்கிற மனுஷனாய் நான் இருப்பேன். Instead of repenting, I'll be a person who blasphemes. ஒன்னு தேவனை தூஷிப்பேன், either I would blaspheme God, அல்லது மனுஷர்களை நான் தூஷிப்பேன், or I would blaspheme men. நம்ம மாம்சத்தில் அதுதான் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வந்தோடனே டக்குன்னு நம்ம ஓகே எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம் அல்லது அவங்க மேல என்ன குறை இருக்குன்னு சொல்லலாம், இதுதான் நமக்கு வரும். That is what we find in our flesh. When we receive some corrections or feedback, we would see ways to blame others. இந்த அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலேயும் அப்படிதான் எழுதி இருக்கு. The verse 21வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, the second part of verse 21, மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் and men blasphemed God. உலக ஆவி, பாபிலோன் ஆவி எனக்குள்ளே இருக்குமானால் நான் மனம் திரும்புவதற்கு பதிலாக தூஷிக்கிற மனுஷனாய் நான் இருப்பேன். If I have the spirit of the world, the spirit of Babylon, then I'll be a person who blasphemes God. அடுத்ததாக எனக்கு அந்த பாபிலோன் ஸ்பிரிட் இருக்குமானால் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிரம்மாண்டம், ஆடம்பரம் இதில் தான் இருக்கும். If I have the spirit of Babylon, I'll focus on grand things and pomp. ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 18:11 வாசிக்கிறோம். Revelation 18 verse 11 we read, பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும், அந்த லிஸ்ட் அப்படியே நீண்டுகிட்டே போயிட்டு கடைசியாக 13வது வசனத்தில் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொல்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். In verse 11 through to 13 we read, there's a long list of things mentioned there. Merchants of the earth weep and mourn over her because no one buys their cargoes anymore, cargoes of gold, silver, precious stones, pearls,
And then this in verse 13 we read, and 16 வாசிக்கிறோம், ஐயோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். They would be mourning and weeping, saying, woe, woe, the great city, she who was clothed in fine linen and purple and scarlet, and adorned with gold and precious stones and pearls, for in 1 hour such great wealth has been laid waste. 19வது வசனத்திலேயும் பார்க்கிறோம். In verse 19 also we see, தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உஷிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாழிகையிலே இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். And they threw dust on their heads and were crying out, weeping and mourning, saying, woe, woe, the great city, in which all who had ships at sea became rich by her wealth, for in 1 hour she has been laid waste. இங்கே இந்த 3 இடத்துல நம்ம வாசிச்சோம். So in these 3 places we read, அவங்க அழுது புலம்புறது எதுக்காக அழுது புலம்புறாங்க? what is the reason they were weeping and mourning? இந்த 11வது வசனத்துல பூமியின் வர்த்தகர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In verse 11 it is written, the merchants of the earth, business people who do business, என்ன profit கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்பிரிட் உடையவர்கள், people have the spirit of making profit, what can I get attitude உடைய மக்கள், people who have the attitude of what I can get, நான் என்ன பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற உணர்வுடைய மக்கள், people who have a thought of what I can get. இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பெரிய ஒரு பிரம்மாண்டம், இந்த உலக ஒரு ஆடம்பரம், உலக காரியங்கள், இதுதான் அவங்களுக்கு. அது இல்லாமல் போகும்போது துக்கம் வருகிறது. So all their focus is on the pomp and the greatness of this world. When they don't have that, they become so sad and weep and mourn. 19ல பார்த்தோம்னா தங்கள் தலையில புழுதியை போட்டுக்கிட்டு அழுகிற அளவுக்கு துக்கப்படுகிறாங்க. In verse 19 they threw dust on their heads and were crying out. 16லயும் கடைசியில அழுது துக்கிப்பார்கள் என்று எழுதி இருக்கிறது. In verse 16 also it's written, they in English 15 they were weeping and mourning. இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயம், உலகப்பரமான ஒரு ஆதாயம் அவங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சுனா, in this world something profitable in this world is forbidden them, அவங்களுக்கு துக்கம் வரும். they'll be sad. ஆனால் இந்த பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படுகிறது, நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம மனம் திரும்பணுங்கிற உணர்வு அவங்களுக்கு வரல. But they don't have the heart that Babylon is being judged, so now it's an opportunity for me to repent. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன இழப்புகளை, உலக பிரகாரமான காரியங்களை எதையாவது ஒரு இழந்து போகும்போது அனுமதிக்கிறார். The Lord allows in our life also circumstances where we lose certain things of this world. அப்பொழுது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? What is our attitude at such times? நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை இழந்து போறதுக்காக வர்ற துக்கத்தை காட்டிலும் இதுக்காக நான் அதிக துக்கப்படுகிறேனா? Am I sad more about losing something of this world than losing something spiritual? இந்த ஜனங்க பாவத்து நிமித்தம் தங்கள் தலையின் மேல புழுதி அள்ளி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். If these people had put dust on their head because of their sin and remorse over it, then they could receive mercy from God. ஐயோ நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காதே, என்ஜாய் பண்ண முடியாதே, இந்த பாபிலோன் அழிய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தலையில புழுதி அள்ளி போட்டுக்கிறாங்க. But these people were putting dust on their head and mourning and weeping over the fact that Babylon was gone and they lost அவருடைய ஃபோக்கஸ் பிரம்மாண்டம், பெருசு, ஆடம்பரம், அழகு, இதை குறித்து தான் இருக்கும். Their focus was on pomp and greatness of this world. அவருடைய கவலை அதிகமாக இம்மைக்குரியதாக தான் இருக்கும். Their anxiety and worries are all about things of the present times. நாம் இந்த ஜனங்களை நியாயந்தீர்க்கும்படி நான் இதை பகிர்ந்து கொள்ளல. I'm not sharing these things so as to judge these people. நம்மை நியாயந்தீர்ப்போம் சகோதர சகோதரிகளே. Let us judge ourselves. நான் எதுக்காக ரொம்ப கன்சர்ன்டா இருக்கிறேன்? What am I being concerned so much? என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கல அப்படிங்கிறது எனக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதா? Is the fact that my children don't study well bringing me concern? அல்லது தேவனை தேடல, அவங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழலங்கிறது நமக்கு அதிக துக்கத்தை கொண்டு வருகிறதா? Or that they do not seek the Lord and they are not spiritual, that brings. அல்லது உலக பிரகாரமா ஏதோ ஒரு சொத்தோ பணமோ ஒரு நஷ்டம் ஏற்படுவது நமக்கு அதிக துக்கத்தை கொண்டு வருகிறதா? Or is worldly loss, the loss of assets of this world bringing me sadness and worry?
அல்லது ஆவிக்குரிய ஒரு நன்மை நாம் இழந்து போனது நிமித்தமா, பரிசுத்த ஆவி இல்லாதது நிமித்தமா அது நமக்கு அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுகிறதா? Or am I being distressed because I have lost something of spiritual value? நம்ம இருதயத்தில் நம்மளை நிதானித்து பார்ப்போம். Let us judge ourselves in our heart. நம்ம அதிகமாக கவலைப்பட்டு துக்கப்படுகிற காரியம் எதற்காக இருக்கிறது? What is the thing about which we are so sad about? இந்த பாபிலோனும் அழிகிறது. This Babylon has been laid waste. இந்த பாபிலோனுக்காக பரிதபிக்கிற ஜனங்களும் அழியறாங்க. The people who mourn and weep over Babylon also have been laid waste. கடந்த அந்த பொங்கல் தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ்ல பிரதர் எசேக்கியா பிரதர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்ல நம்ம கேட்டோம். We heard our brother Ezekiel Raj saying this in the conference message. பாவம் நிறைந்த விபச்சார சந்ததி. This is a sinful and adulterous generation. இந்த நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு விபச்சார சந்ததி. The world that is around us is an adulterous generation. அந்த உலகத்தோட ஒபினியனுக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோம்? We do so many things for the opinion of that world. அந்த நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த பாவம் நிறைந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் அந்த பாவம் நிறைந்த அந்த விபச்சார சந்ததிக்குள்ள தான் இருக்காங்க. The people in our offices and people who are surrounding us, they are in the midst of the sinful and adulterous generation. யங் சில்ட்ரன், சின்ன பசங்க, உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பாவம் நிறைந்த அந்த விபச்சார சந்ததிக்குள்ள தான் இருக்காங்க. Young children, your friends, those your classmates at school, they are also part of the adulterous and sinful generation of this world. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவா நீங்க ஒரு Dress வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப போட்டி போடுறீங்க? Are you so passionate about buying a dress in order to impress such persons? அல்லது நீங்க வாங்குற ஷூ, சைக்கிள், பைக் இதெல்லாம் உங்களுடைய தேவைக்காக வாங்குனீங்கன்னா ஓகே. ஆனா யாரோ இந்த பாவம் நிறைந்த விபச்சார சந்ததியில இருக்க ஒரு நபரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If you are buying your shoes or bicycle or anything of use for your own use, there's nothing wrong in it. But if you do all those things in order to impress the people in the world who are part of this adulterous and sinful generation, just judge yourselves. எல்லா ஃபேஷனபிள் ட்ரெண்டி ட்ரெஸ்ஸஸ் நம்ம பார்க்குறோமே, அதெல்லாம் யாரோ ஒருத்தங்க போட்டுட்டு வந்துட்டாங்க, அடுத்தது நானும் இதை போட்டு போகணும்னு யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை செய்கிறோம்? So the trendy dresses and apparel that we try to buy, why are we buying all these things? In order to impress whom? இந்த விஷயங்கள்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை கண்ணீர் சிந்த வச்சு அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பாபிலோனுடைய ஆவி உடையவர்களாக தான் இருக்கீங்க. If you are shedding tears over the fact that you are not getting all those things in order to impress them, then know this, that you are still in Babylon. அடுத்ததாக இவர்கள் தூஷிக்கிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக இருப்பாங்க. Then these people would be those who blaspheme, those who murmur. நம்ம அந்த வாசித்த வசனங்களிலே நம்ம பார்த்தோம் எத்தனை முறை அவங்க தேவனை தூஷித்தார்கள்னு எழுதி இருக்கு. Even in the verses that we read, we saw so many places they blasphemed God. நம்முடைய இருதயத்துல முறுமுறுப்பு, ஒருவேளை நம்ம தேவனை தூஷிக்காம இருக்கலாம். Maybe we have a murmuring spirit inside our heart. Maybe we don't blaspheme God. ஆனா ஒரு சிச்சுவேஷன், ஒரு நெருக்கடி, நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று நடந்துருச்சு, உடனே இந்த முகம் அப்படியே தொங்கிருதா? There is a circumstance where unexpectedly something happened. Immediately is your face fallen. அப்பனா நமக்குள்ள பாபிலோனுடைய ஆவி இருக்கிறது. That means you have the spirit of Babylon inside of you. ஏதோ ஒரு கவலை ஷனப்பொழுது வருகிறது, உடனே தேவன் திடப்படுத்துறார், எழுந்திருச்சிரும், அது ஓகே. So, we are tempted for a moment with worries of this world, then the Lord strengthens us and we get up. That's fine. ஆனால் யாரோ ஒருத்தங்க ஒரு இன்கன்வீனியன்ஸை உண்டு பண்ணிட்டாங்க. But somebody has caused some inconvenience for us. ஒரு சிரமத்தை கொடுத்துட்டாங்க. They have caused us some inconvenience. நம்ம வீட்ல உள்ளவங்க ப்ராப்பரா நடக்க வேண்டிய விதமா நடக்கல. People in our home, they don't conduct themselves the way they should conduct themselves. அது அப்படியே அஜிடேட் ஆகி அவங்கள 4 வார்த்தை கேட்டாதான் அமைதியாவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொதிப்பு இருக்கிறதா? Then that causes great agitation in us, so that I'll not be patient until I speak a word, speak my mind and hurt them. நம்ம கண்டிப்பா நம் தேவனை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக நம்ம இருப்போம். If you're like that, then we will definitely be people who blaspheme God as well. இன்னொன்று, இந்த ஜனங்க இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தாலும் அதை உணராத இருக்கிற ஒரு
ஜனங்களா இருப்பாங்க. Another thing that we learn from these people is that even though they are given an opportunity to repent, they would not repent. பாபிலோனுடைய ஆவி எனக்குள்ள இருந்துச்சுன்னா சபையில வந்து எத்தனை பேர் நமக்கு எத்தனை கான்ஃபரன்ஸ் வச்சு பேசினாலும் நமக்கு அது போரிங்கா தான் இருக்கும். If I have the spirit of Babylon, even if we conduct so many conferences in church and give the word, and it will be boring, simply boring for us. எம்மாவூர் சீஷர்களுடைய இருதயம் பற்றி எரிந்தது. The hearts of the disciples that went to Emmaus, they were set on fire. ஆனால் இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை அந்த பரிசேயர்களிடத்துல பேசுவார். But the Lord spoke to the Pharisees so many times. ஜீவனை குறித்து பேசுவார், தொழுது கொள்றத குறித்து பேசுவார். He would talk about life and he would talk about worshiping God. ஆனா அவங்க இருதயம் பற்றி எரியாது. But their hearts are not set on fire. குறை தான் கண்டுபிடிப்பாங்க. They would simply find fault. நீங்க நமக்குள்ள உலக ஆவி நம்மள அப்படியே மூடி வச்சிருந்துச்சு அப்படின்னா நாம் சபைக்கு வருவது நமக்கு போர் அடிக்கும். If our heart are clouded with the spirit of this world, coming to the church will be boring for us. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உள்ளே போகாது. The words of God will never enter into our heart. அதுக்கு நம்ம யாரையாவது நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். We would be simply blaming others for that. ஆனால் பாபிலோன் நம்மை மூடி இருக்கும். But Babylon would be covered. தேவனுடைய வார்த்தைகளை உள்ள போகவே விடாது. The spirit of Babylon will not allow the word of God to penetrate through our hearts. ஓர்பாலும் ரூத்தும் ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. Orpah and Ruth were at the same place. ரூத்தோட காதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ள போயிருச்சு, மனசுக்குள்ள. The word of God went inside the heart of Ruth. ஆனா ஓர்பாலுக்கு போகல. But the word did not enter Orpah. ஓர்பாலுக்கு மோவாபோட இருந்த அந்த மேன்மையான காரியங்களை அவங்க அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும். The great things of Moab was constantly luring Orpah. இந்த பக்கம் ஒரு திருடன், இந்த பக்கம் ஒரு திருடன் இருந்தாங்க. There were two thieves on either side of Jesus. ஆனா ஒரு மனுஷனுக்கு மட்டும் நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு. But one thief had a sense that he was being judged righteously. ஆனா இன்னொருத்தனுக்கு இல்ல. But the other did not have that sense. ஆபிரகாமும் லோத்தும் க்ளோஸா இருந்தாங்க. Abraham and Lot were so close. ஆனா லோத்துவோட இருதயத்துல ஏதோ ஒன்னு அப்படியே பின்னாடி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. But in the heart of Lot there was something that was luring Lot. உங்களுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. Let us examine our life and your life, brothers and sisters. சபையில வந்து अनेक காரியங்களை கேட்டு நம்ம வந்து உற்சாகப்படுத்தப்பட்டு ஒரு மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டு பேசலாம். We could come to the church and be encouraged by listening to so many truths, and we could speak encouraging words. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை ஏதோ ஒன்னு இழுக்குதுல்ல, கொக்கி போட்டு இழுக்குதுல்ல. But after going home, is there something that just hooks you up? அது ரொம்ப பெரிய பாவமாக இருக்காது. It need not be such a great sin. பிரதர் சுனில் ஒரு வார்த்தையை சொன்னார் அவருடைய மெசேஜ்ல. Brother Sunil spoke one word in his message. Casual disregard அப்படினு சொல்லிட்டு. Casual disregard. அதாவது ஒரு காரியத்துக்கு தேவன் கீழ்ப்படி இத செய்யாத அப்படினு சொல்லும்போது, when the Lord says concerning a thing, you obey this. பரவாயில்லை, ஒரு முறை தானே, it's okay, it's only one time. No, உங்க அம்மா கூப்பிடுறாங்க, கீழ்ப்படி சொல்லும்படி தேவன் சொல்லும்போது, children, your mom asks you to do something and when you need to obey, போய்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம், இந்த அம்மா டெய்லி தான் கூப்பிடுவாங்க, mommy is always calling me, let me go some other time. அல்லது காலையில எழுந்த உடனே வேதத்தை எடுத்து வாசின்னு மெல்லிய சத்தம் கேட்கும்போது, or when you hear a still small voice in the morning when you get up to read the word, ஓகே, 2 வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுவோம், 3 ஷார்ட்ஸை பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. And thinking, let's check out a couple of WhatsApp messages and view a couple of shots and then think about reading the word. இதெல்லாம் கேஷுவல் டிஸ்ரிகார்ட்ஸ். These are casual disregard. கண்டுகொள்ளாமல் அசட்டை பண்ணுகிற சின்ன சின்ன விஷயங்கள் கீழ்ப்படியாமைகள். These are disregard, casual disregards, little disobediences. இது ஒரு பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும் சகோதர சகோதரிகளே. This can bring about a great impact in our life, brothers and sisters. இந்த ஜனங்களிடத்திலிருந்து நாம் இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். Let us learn these lessons from these people. இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வேல்யூ சிஸ்டம் சரியா இருக்காது. These people would not have their value systems right. தேவனுக்கு பயப்படுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. They will not take fearing God seriously. சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாங்க. They would not consider small little sins seriously. அவங்களுக்கு சீரியஸா இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். ஏதாவது உலகத்துல பறி போயிருச்சுன்னா, ஒன்னு கிடைக்கலன்னா தான் ரொம்ப ஷாக் ஆகி கண்ணீர் விடுவாங்க. All that would be serious to them would be the loss of something of this world. If they don't get something of this world, then they'll weep over it. எனக்கு நேரம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை இந்த பாபிலோன்
நியாயந்தீர்க்கப்பட போகிற இந்த ஜனங்களிடத்திலிருந்து தேவன் உணர்த்தினார். So I don't have the time to expand, but the Lord convicted me about the attitude of these people who are in Babylon. ஆனால் எருசலேம் இடத்திலிருந்தும் நான் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But we should also learn something from Jerusalem. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே In Revelation chapter 19, 7-8 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். verses 7 and 8. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. Let us rejoice and be glad and give the glory to him, for the marriage of the Lamb has come and his bride has made herself ready. It was given to her to clothe herself in fine linen, bright and clean, for the linen is the righteous acts of the saints. இங்கே நாம் பாபிலோனை குறித்து வாசித்தோம். Here we read about Babylon. அவளுக்கு எல்லாமே எல்லா ஆடம்பரமான காரியங்களும் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி போட்டு கொள்ளுகிற வாங்குகிற ஒரு மனப்பான்மை. Babylon had the spirit of buying all that the eyes see. ஆனால் எருசலேம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்காக தன்னை ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இது அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுமோ, இதனால தேவன் துக்கப்பட்டுருவாரோ அப்படின்னு பார்த்து பார்த்து ஆயத்தம் பண்ணுகிறவள் எருசலேம். Jerusalem is the kind of person who thinks about the expectation of God. Will this please the Lord? Will this not please the Lord? Thus she prepared herself for the marriage of the Lamb. பாபிலோனுடைய மேக்கப்பை பற்றி 17:4 நம்ம வாசிக்கிறோம். We read about the adornment of Babylon in 17:4. நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளுங்க. அவ எவ்வளவு ஒரு ரத்தாம்பரம், சிவப்பான ஆடை, பொன், ரத்தினம், முத்து, இப்படி வேசித்தனத்தை எல்லா அருவருப்புகளினாலேயும் அவள் நிறைந்தவளாக இருந்தாள். She was filled with all the acts of adultery, immorality. இங்கே பார்க்குறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் பியூர் ஜெருசலேம். 19:8 நம்ம வாசிக்கிறோம். But here in chapter 19 verse 8 we read about Jerusalem that she was simple and pure. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். That's all. Fine and clean, bright and clean. Simplicity and purity. எளிமையும் தூய்மையும். 3 விஷயங்களை நாம் இந்த எருசலேமிலே கற்றுக்கொள்ள முடியும். We could learn 3 things from Jerusalem. இந்த ஜனங்க எப்பவுமே சின்ன விஷயத்துக்கும் சீரியஸா எடுத்து ஆயத்தம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. These people would take even little things seriously and they would use that to prepare themselves. சிம்பிளா இருப்பாங்க, மனத்தாழ்மையுடையவர்களா இருப்பாங்க. They would be simple and humble of heart. பரிசுத்தம் அவர்களுக்கு பிரதானமா இருக்கும். Purity will be of utmost importance to them. இவங்களை குறித்து ரொம்ப விலாவரியாலாம் விவரித்து எழுதப்படல. It is not written elaborately about people of Jerusalem. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, எருசலேமுடைய ஆவியுடையவர்கள் வாழ்க்கை ரொம்ப எளிமையானதாக இருக்கும். The life of the saints of Jerusalem would be so simple. அவங்களும் காம்ப்ளெக்ஸா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் காம்ப்ளெக்ஸ் பண்ண மாட்டாங்க. They would not be complex people and they would not complicate others as well. நம்ம அப்ரோச் பண்ணுவது எளிதாக இருக்கும். It would be easy to approach them. ஆம் சகோதரர்களே, சங்கீதம் 1 ஒரு வசனம் இருக்கும். Yes, brothers and sisters, there is a verse in Psalm 1. அதை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். Let's conclude by reading that verse. அது லிவிங் பைபிளில் அதோட கமெண்ட்ரி ஒன்று என்னை ஆசீர்வதித்தது. I was blessed by the commentary in the Living Bible. ஓகே, முதலாவது அந்த வசனத்தை நான் அதை தமிழில் நான் சொல்லுகிறேன். Let me read that verse. தமிழில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஆங்கில வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பை நான் சொல்லுகிறேன். In Tamil it's a little different, but let me read from this அவங்க translation. தேவன் என்னவெல்லாம் சொல்றாரோ, என்ன விரும்புகிறாரோ நம்முடைய ஆவி உடையவர்களாக இருப்போமானால், If we have the spirit of Jerusalem, நம்ம யோசிப்போம், ஆண்டவர் என்னத்தை செஞ்சு நான் தேவனை திருப்திப்படுத்தலாம், we would be thinking, with what can I please the Lord? எது அவரை பிரியப்படுத்தும், What will please him? நான் என்ன செஞ்சா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போகலாம், What can I do to draw close to him? நாம் தெரிந்து கொள்ளும்படி 2 பாதை நமக்கு முன்பதாக இருக்கிறது. There are 2 ways to choose from before us, brothers and sisters. Way of obedience. One is the way of obedience, கீழ்ப்படிதலின் வழி, கீழ்ப்படிகிற வழி. இன்னொன்று the way of rebellion and destruction, எதிர்த்து நின்று அழிவுக்கு போகிற வழி. The other is the way of rebellion and destruction. By choosing your pathway you choose your eternity. நீங்கள் எந்த பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களோ, நீங்கள் நித்தியத்தை அதன்படி நீங்கள் தெரிந்து கொள்றீங்க, இல்லை ரிஜெக்ட் பண்றீங்க. The path that you choose determines
the way you end up in eternity. நாம் தியானித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. Let us examine ourselves. தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். God has given us so much of his promises. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். The spirit and the bride say come. பச்சை புழுக்கள் வெட்டிக்கிழுக்கள் பட்சித்ததெல்லாம் தேவன் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I will restore all that was destroyed. யோவேல்ல அந்த வசனம் வர்றதுக்கு கொஞ்சம் மேல போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க துக்கித்து அழுது புலம்புவார்கள் என்று ஒரு வசனம் இருக்கும். In Joel, if we read it before that verse, we'll see that those people would be weeping and mourning. எனவே நாம் இந்த நாளிலே நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த பாபிலோனை ஆராய்ந்து பார்ப்போம். So let us examine the Babylon which is inside of us. எருசலேமின் ஆவி உடையவர்களாய் இருக்க பிரயாசப்படுவோம். Let us strive to be having the spirit of Jerusalem. தேவன் நமக்கு உதவி செய்வாரா. May God help us.